அதிமுகவில் இருந்து விலகுகிறேன் ஜெயக்குமார் அவர்கள் அளித்த ஒற்றை பேட்டியால் ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். உண்மைகள் அனைத்தையும் ஜெயக்குமார் கூறிவிடுவாரா? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பேட்டியை வெளியிட்டார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு முழுமையாக OPS அவர்களுக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வந்தவர் ஜெயக்குமார் அவர்கள். சில முக்கியமான நிர்வாகிகளை தன் பக்கம் வசப்படுத்தி வைத்ததற்கும் ஜெயக்குமார் அவர்கள்தான் மிக முக்கியமானவர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியின் பக்கபலமாகவே கடைசி வரைக்கும் இருந்தவர். ஆனால் மத்திய சென்னையை தனது மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியிருந்தார். ஆனால் இதற்கு அப்பொழுது உடன்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்கிறார். காரணம், ஜெயதீபன் அவர்களுக்கு மத்திய சென்னையில் மாணவர்கள் மற்றும் அங்குள்ள மக்கள்கள் கடுமையாக எதிர்ப்புகள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் தோல்வி அடையக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். அதிமுக தோல்வியடைந்தால் நிச்சயமாக திமுக வெற்றியடைந்துவிடும். கடந்த 4 தேர்தல்களில் திமுக தான் அப்பகுதியில் வெற்றியடைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஜெயக்குமார் அவர்கள் அப்பகுதியை கேட்டபொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தொகுதியை தவிர மற்ற தொகுதிகள் எது கேட்டாலும் நான் தருகிறேன் என்று கூறியிருந்தார். ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் விடாப்படியாக இந்த தொகுதியை தந்தால் தாருங்கள், இல்லை என்றால் அதிமுகவில் இருந்து விலகுகிறேன் என்பதற்கேற்ப அவரது பதில்களும் இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகினால் பல உண்மைகளும் பல ரகசியங்களும் வெளியேற்றப்படும். காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தில்லுமுள்ளுகள் அனைத்தும் ஜெயக்குமார் அவர்கள் மூலமாகத்தான் நடந்திருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு கூட ஜெயக்குமாரால் முடியும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது.